ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஏகே இன்ஃபோ இன் தமிழ். இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆர்டின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்டி ஸ்கீம்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்கேஜியில் வந்து ஃப்ரீயாக அட்மிஷன் பண்ணிக்கலாம். அதாவது எல்கேஜிலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு கல்வி கட்டணமும் கொடுக்காமல் இலவசமாக படிக்கலாம், தனியார் மற்றும் சிபிஎஸ்சி பள்ளிகளை. இது எப்படி பண்ணணும், இது என்னென்ன ஏஜ் லிமிட், என்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலோ இல்லை நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சதுக்காக. இப்போ வாங்க, முதல்ல வந்து ஆர்டினா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஏழை மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் ரைட் டு எஜுகேஷன். சரிங்களா? அதாவது தனியார் பள்ளியில் படிக்கணும், அதுவும் கட்டணம் இல்லாமல் படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஸ்கீம்ஸு. இதில் வந்து ப்ரைவேட் ஸ்கூலும் நம்ம சேர்த்துக்கலாம், அதே போல் சிபிஎஸ்சி ஸ்கூலும் சேர்த்துக்கலாம். இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நிபந்தனைகள் இருக்குது. என்ன நிபந்தனைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலுமே வந்து அட்மிஷன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. எதனால் கிடையாதுன்னா, நிறைய சிபிஎஸ்சி பள்ளியில் வந்து ஆர்டியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஆர்டி ஸ்கீம் மூலியமாக தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஸ்கூலோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலோட ரிஜிஸ்ட்ரேஷன் நிறைய பள்ளிகள் பண்ணாதனாலையா இல்லை எனக்கு காரணங்கள் சரியாக தெரியல, அதனால் ஒரு சில பள்ளி மட்டும்தான் சிபிஎஸ்சி வந்து ஒவ்வொரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து காட்டுது. எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலும் காட்ட மாட்டிருக்கு. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல் பெரும்பாலும் ப்ரைவேட் ஸ்கூல் வந்து தனியார் ஸ்கூல் வந்து கண்டிப்பாக காட்டுது. சரிங்களா? நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ வாங்க, இல்லை எல்கேஜியில் மட்டும்தான் அட்மிஷன் பண்ண முடியும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அட்மிஷன் பண்ண முடியாது. ஆனால் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் அட்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுமாதிரி எல்கேஜிக்கும் அட்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஜென்ரலாக இது எதனால் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து அட்மிஷன் பண்ண முடியாதுன்னா, ஒரு ஆரம்ப வகுப்பு, ஒரு ஸ்கூலோடைய ஆரம்ப வகுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்கேஜியில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அது பெரும்பான்மையான பள்ளிகளை வந்து பெரும்பான்மையான டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல் வந்து ஆரம்ப நில கல்வி என்னென்னா எல்கேஜி. சரிங்களா? அப்பவும் ஆரம்ப நில கல்வி எல்கேஜினால ஆர்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம்ஸ் எல்கேஜி என்ன ஸ்கூல் வந்து அந்த ஒரு ஸ்கூல் வந்து என்ன இதில் ஸ்டார்ட் ஆகுதோ அதில் தான் அட்மிஷன் போட முடியும். ஒரு சில ஸ்கூல் மட்டும்தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பெரும்பாலும் உள்ள ஸ்கூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜியில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால எல்கேஜியில் தான் அட்மிஷன் போட முடியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்கூலுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தாலும் டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம சர்ச் பண்ணும்போது அந்த ஸ்கூல் நேம் வராது. நான் போன வீடியோக்குள்ளே தெரிஞ்சிருக்கும், நான் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நான் தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஆர்டியில் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். நம்ம இப்போ 25% வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி 25% வந்து எப்படின்னா, ஒரு கிளாஸில் எல்கேஜியில் ஆவரேஜாக 100 பேர், உதாரணமாக 100 பேர் அந்த அட்மிஷன் பண்ணலான்னா அதில் 25 பேருக்கு வந்து அரசாங்க சார்பாக அந்த கல்வி கட்டணம் வந்து கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் அதுக்கான சட்டம். இதோடைய கம்யூனிட்டிஸ் என்னென்ன ரிலீஜியன், என்னென்ன ஜாதி மதம் இதெல்லாம் உண்டான்னு கேட்டிங்கன்னா, இது பொதுவாக எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்ளை பண்ணுறாங்கன்னா இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. யார் அவாய்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலி இன்கம் வந்து 6 லட்சம் 7 லட்சம் இருக்குது, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்க, இல்லை நல்ல ப்ரைவேட் ஜாப்பில் நல்ல பொசிஷனில் இருக்கீங்கன்னா தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணாதீங்க நீங்கள். சரிங்களா? இதுக்கு வந்து லிமிட் வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் அந்த 1.5 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய பேரண்ட், அது மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க, அவங்களும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு தகவல் தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. இது வந்து ஏழை மக்களுக்கு தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா கம்யூனிட்டி, எல்லா ரிலீஜன், எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் இதை அப்ளை பண்ணலாம். எல்கேஜியில் மட்டும் தான் பெரும்பாலும் பண்ண முடியும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரேராக தான் பண்ண முடியும், அது ஸ்கூல் இருந்துச்சுன்னா. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போனோம்னா ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வரக்கூடிய அகாடமிக், அதாவது 2024-25 அகாடமிக்கு என்ன வயசு இருக்குன்னா, ஒரு பிள்ளை எல்கேஜியில், ஒரு பையனை எல்கேஜியில் சேர்க்க போறீங்கன்னா 1/8/2020 இருந்து 31/7/2021 இருக்கணும். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. 1/8/2020 இருந்து 31/7/2021 இருந்தால் தான் அட்மிஷன் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து 1/8/2018 இருந்து 31/7/2019 இருக்கணும். சரிங்களா? நான் இப்போ உதாரணத்துக்கு எல்கேஜியில் வந்து 7ஆம் மாதம் பிறந்திருக்கான், 2020 தான் 7ஆம் மாதம் பிறந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு போன வருஷமே அப்ளை பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் தவற விட்டுட்டீங்க, முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அதே மாதிரி 31/7/2021 ஒருவேளை 8ஆம் மாதம் பிறந்திருக்காங்க, 21 8ஆம் மாதம் பிறந்திருக்காங்க, நீங்கள் அடுத்த வருஷம் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது 3 வயசு இருக்கணும், அந்த கணக்கு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, முதல்ல எல்கேஜிக்கு வந்து 1/8/2020 இருந்து 21/7 இருக்கணும். இதை பிட்வீன் இந்த கேப் நீங்கள் எந்த வருஷம் எந்த மாதம் பிறந்தாலும் சரி, 9ஆம் மாதம் 10ஆம் மாதம், அதுக்கப்புறம் 2021 வந்து 1 to 7 வரைக்கும் நான் அப்ளை பண்ணலாம். நீங்கள் இதை தாண்டி நீங்கள் டேட்டில் பிறந்துருந்துச்சுன்னா, அதாவது 21க்கு மேலே 7 மேலே இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, 28க்கு கீழே இருந்தால் தான் பிரச்சனை. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க நல்லா.
8க்கு கீழே இருக்கக்கூடாது சரிங்களா, 8க்கு மேலே தான் இருக்கணும். அதுமாதிரி 2021 7க்குள்ளே இருக்கணும், 7க்கு மேலே இருக்கக்கூடாது சரிங்களா. ஸோ ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய பேருக்கு ஆர்டி ஸ்கீம் ஓப்பன் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் இன்னும் ஓப்பன் ஆகலை சரிங்களா. ஒரு சிலர் வந்து பிப்ரவரிலே ஓப்பன் ஆகும், மார்ச்லேயும் ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மே அல்லது ஏப்ரல் அல்லது மே சரிங்களா, இதில் தான் ஓப்பன் ஆகும். எதனால் சொல்கிறேன்னா, ஒரு அட்மிஷனுங்கிறது வந்து ஃபைனல் எக்ஸாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் அட்மிஷன் பண்ணுவாங்க ஒரு இயர். அப்படி இருக்கும்போது இப்போ தான் அரையாண்டு எக்ஸாமே வந்து இன்னும் பாதி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ சின்ன பசங்களுக்கு எக்ஸப்ஷன் ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் அல்லது மேல வந்து ஓப்பன் ஆயிரும் சரிங்களா. ஜூன்லாம் அந்த அளவுக்கு போகாது, இருந்தாலும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பையன்ல பொண்ணு அந்த சின்ன பையனுடைய ஃபோட்டோஸ் வேணும் சரிங்களா. சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஸ்மார்ட் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பெற்றோருக்கு வந்து புகைப்படம் இருக்கிற மாதிரி ஒரு ஆவணம். அதாவது ஸ்மார்ட் கார்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஆதார் கார்டாக இருக்கலாம், பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம். இதே மாதிரி பெற்றோருக்கு உண்டான கார்டு, ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் பையன். இது அல்லாமல் பிறந்த சர்டிஃபிகேட்டும் வேணும். ஸ்மார்ட் கார்டில் பதிலாக ஒரு சில ஸ்கூலில் வந்து அந்த இருப்பிடச் சான்றிதழ்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குறாங்க. இருப்பிடச் சான்றிதழும் கண்டிப்பாக ஒரு சில ஸ்கூலில் கேட்குறாங்க. அப்படி கேட்டால் மட்டும் நீங்கள் இருப்பிடச் சான்றிதழ் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது புகைப்படம் வேணும், சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஸ்மார்ட் கார்டு, ஆதார் கார்டு, பெற்றோர்கள் வந்து புகைப்படம் இருக்கக்கூடிய ஒரு ஆவணம், அதுபோக இருப்பிடச் சான்றிதழும் கேட்குறாங்க சரிங்களா. இதில் வந்து இப்போ இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப்சைட் இப்போ ஓப்பன் ஆகாது. இன்னும் டைம் இருக்கனால, ஒரு 3 மாதம் இருக்கனால ஓப்பன் ஆகாது. ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே இந்த சாதி சான்றிதழ் இல்லைனா எடுத்துருங்க, வருமான சான்றிதழ் இல்லைனா எடுத்துருங்க. அதே போல் இருப்பிடச் சான்றிதழ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவுமே இல்லைனா எடுத்துருங்க சரிங்களா. ஏன்னா ஒரு சில ஸ்கூலில் கட்டாயமாக வேணுங்கிறாங்க. நீ அட்மிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நீடான்னு கேட்டிங்கன்னா தேவைன்னு கேட்டால் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்கூலுடைய ரூல் படி வச்சுருக்காங்க ஒரு சில ஸ்கூலில் கேட்குற மாதிரி. சரி ஓகே, இப்போ ஒரு சிலர் காமனாக கேட்பாங்க, ஆர்டியில் எப்படிப்பா செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டியில் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்கூலில் வந்து 25 பசங்க தான், அந்த 25 பேருக்குள்ளே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே கொடுத்துருவாங்க, பிரச்சனை கிடையாது. ஒருவேளை 25க்கு மேலே 50 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா குலுக்கல் முறையை பயன்படுத்துவாங்க. ஒரு சாடிக்குள்ளே போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சீட்டை வந்து எடுப்பாங்க. அந்த எத்தனை சீடு அலாட் ஆகிருக்கோ அத்தனை பேப்பர் எடுப்பாங்க. அந்த பேப்பரில் வந்து உங்கள் பேரண்ட்லாம் கூப்பிட்டு வச்சு ஒன் டே பண்ணுவாங்க. உங்கள் பேர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அப்படி என்னப்பா ஸ்கூல் ஆர்டியில் கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. 5 ஸ்கூல் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. 5 ஸ்கூலில் குலுக்கல் முறையில் தான் நடத்துவாங்க. பெரும்பாலும் அதிகமாக அட்மிஷன் வரக்கூடிய ஆர்டி அட்மிஷன் அதிகமாக வரக்கூடிய ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, குலுக்கல் முறை வைப்பாங்க. குலுக்கல் முறை வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு 5ல் ஏதாவது ஒரு ஸ்கூல் கிடச்சிடும் சரிங்களா. இந்த 5 ஸ்கூலை எப்படிப்பா செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். உங்கள் வீட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய 5 ஸ்கூலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் வந்து 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கலாம், இல்லை சிட்டிலேயுமே வந்து எங்கள் வீடு வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது, ஆனால் வந்து உள்ளே போகணுன்னா நீங்கள் உங்களோட லொக்கேஷனை வந்து வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு பின் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒன்று வரும், பின்னிங் மேப்பிங்னு ஒன்று வரும். அதாவது ஆர்டி அப்ளை பண்ணும்போது தெரியும். அதில் ஸ்கூல் பக்கம் கொஞ்சம் நியர்பை வந்து பின் பண்ணிக்கணும் சரிங்களா. ஒரு வேளை எக்ஸப்ஷன் நான் இப்படி பண்ணக்கூடாது, பட் வந்து நம்ம சரௌண்டிங்கில் இல்லைன்னா இப்படி பண்ணிக்கலாம். உங்களுடைய அட்ரஸை போட்டுருணும். அதில் மேப்பிங்னு ஒன்று வரும். மேப் பண்ணும்போது ஸ்கூலுடைய அட்ரஸ் நியர்பை நம்ம என்ன பண்ணணும், மேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் நேம் காட்டும், இல்லைனா ஸ்கூல் நேம் காட்டாது சரிங்களா. 2 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்கூலே இல்லைனா காட்டாது. நீங்கள் மேப் பண்ணும்போது அதை கரெக்டாக பண்ணணும். மேப் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் எப்போ ஓப்பன் ஆகுதோ ஹவு டு அப்ளைல சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் அப்டேட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அவங்க கொடுப்பேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வாங்க, இதுதான் ஆர்டிக்கான ஸ்கீம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிக்கான ஏஜ் லிமிட் தான் ரொம்ப மஸ்ட்டாக இருக்கணும். ஏஜ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்கீமை எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா எல்கேஜியில் அட்மிஷன் பண்ணுறாங்கன்னா 8th வரைக்கும் அப் டு ஃப்ரீ தான் சரிங்களா. ஆனால் இடையில ஸ்கூல் மாறக்கூடாது. ஸ்கூல் மாறிங்கன்னா கேன்சல் ஆயிரும். 8th வரைக்கும் ஃப்ரீ ஒரே ஸ்கூலில். ஒரு சில ஸ்கூலில் 5 வரைக்கும் தான் இருக்கும், 6 வந்து ஆர்டி கேன்சல் ஆயிரும் சரிங்களா. ஸ்கூல் மாறக்கூடாது. அதே போக வந்து இடையில வந்து டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது. இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆயிரும்னா ஆர்டி ஸ்கீம் கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆர்டிக்கான ப்ராசஸ். இது கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணக்கூடிய வீடியோஸ் ஒரு வேளை ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நான் எப்படி ஹவு டு அப்ளைன்னு சொல்லி நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஆர்டி அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீமை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.